ஆரம்பிக்க முடியாது. முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது. முக்கள் இல்லாமல் அதிகம் கிடைக்காது. இந்த ஏழை அருள் இல்லாமல் உலகமே கிடைக்காது. அந்த வகையில ஜாதி மதம் எனும் மொழி வேதமின்றி செல்வர் வறியர் இளைஞரை கலைஞரை என்ற பாகுபாடின்றி முதியோர் இளையோர் என்ற வேறுபாடின்றி இந்த அபிமுக தர்மசாலை வழிநடத்தி வரக்கூடிய ஐயா அவர்களுக்கு முதல்வர் நம்முடைய தலைவர்கள் சார்பாக அங்கீகரித்துக் கொள்கிறோம். அவர் நம்முடைய யாத்திரை பற்றி மிகவும் சிறப்பாக என்று சொன்னார். அவருடைய தொண்டுக்கு நாம் எங்கோ இருந்தபோது நம்முடைய தலையாத்திரை இரண்டாவது சுற்றுலாக இந்த இரண்டாவது சுற்றுலாக நம்முடைய ஆன்மீக மக்களுக்கு கேட்னாக செய்யக்கூடிய ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாகவும் ஊடுருவலும் நிகழக்கூடிய அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய தொடர்ந்து யாத்திரைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக நம்ம போய் நமக்கு தேடி இருந்து வரக்கூடிய அவர்களுக்கும் இந்த தேர்வோடு பால் கலந்தார் போல ஆர்மோனியம் ஐயா முதற்கம் நன்றி வந்து அவர்களை தேடி கொடுக்கிறோம். இதுல ஐயா சொன்னாரு அன்னசித்திரம் ஆயிரம் வரைக்கும் அம்மையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஏழை சொல்லி கேட்டாரு. வெளியே இடையாளர்கள் இருந்தாலும் சொல்றது ஜென்ரலாகவே நம்ம பார்க்கணும்னா ஒரு வருட பலனுக்கு வேணும்னா ஒரு நெல் நடு, 30 வருட பலன் வேணும்னா ஒரு நாட்கள், 100 வருட பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு திருமணத்துக்கு சொன்னாரு. நம்ம நாயன்மார்கள் பற்றி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நாயன்மார்கள் பற்றி நம்ம பார்க்கணும்னா ஒரு சின்ன கஷ்ட நம்மளால தொலைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் வந்து திருப்பி அதனால நாயன்மார்கள் முடியாது. அவரெல்லாம் மேற்கோள் காட்டினாங்கன்னா அந்த அளவுக்கு நாம அர்ப்பணிச்சோம்னாதான் நமக்கு வந்து அங்க இளையர்கள் கிடைக்கும்ன்ற மாதிரி உள்ளத்தை சோதிக்கிறாங்க இறைவன் சொல்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா நமக்கு வந்து நம்ம சின்னப்பா இந்த காலஸ்திரியில கண்ணப்ப வந்து என்னன்னா இருந்ததுதான் அவர் வந்து ஒரு காலில் நெச்சிட்டு ஒரு காலில் கண்ணு போனாரு. அது ஐயா சொன்னாரு, 2 பக்கம் கண்ணில் தண்ணி வராம அவர் வந்து சிவகாலத்துல வந்து நம்ம வயோதிகரா வந்து எனக்கு ஒரு மனைவி கூட ஆரம்பிச்சிருக்கோம், இது ஒரு கதை காமிச்சு அந்த அம்மா பின்னாடியே போட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ சிறப்பா வந்து போக முடியாது. நம்ம ஏதோ அந்த பாதையை வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வினை பயணம் தீர்க்கிறதுக்காக தான் மாநிலத்திலேயே நாம அந்த வினை பயணத்தை நம்ம தீர்த்திட்டு வந்துருக்கிறோம். யாரா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பயனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அப்பா பெரிய பாட்டனாரு கூட்டனாரு எல்லாருமே இருக்காங்க இல்லையா. ஒவ்வொருத்தருமே நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா அந்த பரம்பரையில வர மாதிரி தான் நம்ம வந்துட்டே இருக்கிறோம். இப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க, தானே ஆட்டோமேட்டிக்கா கேட்டு வந்துடும். அவங்க 10 லட்சம் கடன் வச்சிருந்தா பேரலாம். இப்ப அப்படி பார்க்கும்போது நாம தனிப்பட்ட ஒருத்தர் போயிட்டு நீ நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா அவர் மனசுல வந்து எது இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியாது. நாம வந்து நல்லவரா கெட்டவரா தனியா கேட்டோம், மனசாட்சி தொட்டு சொல்லணும்னா நான் நல்லதுதான், என்னை பொறுத்தளவு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. உள்ளூர எத்தனையோ குற்றங்கள் எத்தனையோ குறையிருக்கும். உங்க அப்பா நல்லவரா, அந்த அப்பா என்ன பொறுத்தளவு நல்லவர் தான். ஆனா கருத்துக்கு ஒரு 2 அடி உள்ள தள்ளிட்டு கட்டிட்டு கோர்த்து கைமாங்க அப்பா அப்படின்னா அவருக்கு நல்லது. ஆனா ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அவங்களுடைய இன்ப துன்பங்கள் அந்த கர்ம வினைப்பெல்லாம் வாழ்க்கை அமைக்க ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டணும். அப்போ இப்போ வந்து இவங்க செய்யறாங்க, ஏற்கனவே செய்த அவர் வந்து நல்ல தொழில் செய்திருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய
இந்த டாஸ்மாக் ஷாப்பு இது அது இது மாதிரியெல்லாம் வந்து சாதனை காட்டுவர், இல்லை வேற தொழில் உள்ளம் செய்கிறவர், வேற எதுனா தொழில் செய்கிறவர் அப்படிங்கிறது இப்போ வந்து இதெல்லாம் முன்பின் செய்த கருவர்களின் காரணமாக நம்ம நடக்குதுன்னு சொன்னால் அந்த பாட்டல் தாத்தாலாம் இப்போ நாம அவர் தான் இங்கே வந்திருக்கார். இப்போ நமக்கு பேரை வந்து அப்படியே தாத்தா வச்சு வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவர் தான் அங்கே இருக்கிறார். அதனால நம்ம ஊழ்வினை உளுத்து வந்து ஊட்டும் அப்படின்றது அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓவலன் வந்து ஒரு காலத்தில் விற்று போகிறதுக்காக பின்னாடியே வரக்கூடிய அந்த கண்ணைக்கு கூட வந்துட்டே இருக்காங்க. அப்போது ஒரு யானை வந்து அந்த புரோகிதரை வந்து துண்டி தூக்கிட்டு வெளியே வருது. இது சோதனை இருக்குமா தலைகள் இருக்குமான்னு தெரியாது. அப்போது அந்த கோவலன் பார்க்குறாரு, மச்சி பார்க்குறாரு, அவர் யானை பயிரை கேட்கலாம், அவரை பார்க்குறாரு, அந்த யானை அப்படியே கீழே விட்டுட்டு போயிடுது. அப்போ வந்து கண்ணகி கேட்குறாங்க, இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நீ வந்து இந்த மாதிரி நிலைமை நமக்கு ஏன் வரணும், காசில் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வந்து நான் வந்துருக்கேன் நம்முடைய நிலைமைன்னு கேட்கும்போது அப்போ கோவலன் சொல்றாரு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ராமருக்கே அப்படிதான், ராமரே வந்து சாமத்தின் காரணமாக தான் அவர் வந்து வினையின் காரணமாக தான் போறாரு. இப்போ ஒவ்வொன்று நம்ம பார்க்கும்போது வினைப்படிதான் வாழ்க்கை அப்படின்றது நாமளும் ஏற்றுக்கணும். அப்போ என்ன செய்யணும், அப்போ அதுக்கு அதனால இனிமேல் ஆகுது நேற்று போன நிமிடம் இனிமேல் ஆகுது யாருக்கு எந்த தீர்வு எல்லாரும் நல்லா இருக்கும் அந்த எண்ணம் சரியா போகும். அவங்க பார்த்தா இவங்க எல்லாம் வந்து செய்கிற தொண்டில் நம்ம எப்படியோ நம்மெல்லாம் வந்து செய்வேன்னா சொல்லணும். அவங்க ஐயா பேரே வந்து மகாலிங்கம் வச்சிருக்காரு. மகாலிங்கம் அவரும் அவரோட குடும்பமும் பல்லாண்டு காலம் சிறப்பாக ஆடணும். மென்மேலும் பெரிய அரிய பெரிய பதவிகள்லாம் நம்ம சூழ்நிலை சிரமம் இருக்குது. நம்முடைய சார்பாக இருக்கிறது இந்த சித்திரை அப்படி ஐயாவுடைய கருத்துக்கள்னா நமக்கு ரொம்ப உற்சாகத்தையும் நல்ல ஒரு இன்னும் நிறைய கருத்துக்களைன்னா ஐயா அவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த யாத்திரைகளை சொல்லுவார் என்று கூறிக்கொண்டு ஐயா அவர்கள் இப்பொழுது எங்களுக்காக இந்த பூஜை சுக்கு